பார்த்து வருகிறோம். அமைச்சராக பதவியேற்க தற்போது பொன்முடிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இதுகுறித்த தகவல்களை பகிர்வதற்காக தற்போது நியூஸ் 18 தமிழ்நாட்டின் ஆசிரியர் கார்த்திகை செல்வன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு கார்த்திகை செல்வன். அமைச்சராக பதவியேற்க பொன்முடிக்கு தற்போது அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இது உச்சநீதிமன்றத்தின் அந்த விவரங்களை தொடர்ந்து நடக்கும் நடவடிக்கை என்று பார்க்கலாமா? நிச்சயமாக இன்றைக்குள்ள அவர் ஒரு நல்ல முடிவை, பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கொடுத்த ஒரு உத்தரவு. அதற்கான கால அவகாசம் தான் அவங்க கொடுத்திருந்தாங்க. எனவே இன்றைக்கு அந்த பதவியேற்புக்கான அழைப்பு வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நேற்றிலிருந்து இருந்தது. ஆனால் ஆளுநர் மாளிகையிலிருந்து அப்படியான எந்த விதமான எந்த செய்தியும் அதற்கான சமிக்கையும் அல்லது தகவலும் இல்லாத ஒரு சூழலே இருந்தது. இன்றைக்கு முதலமைச்சரும் பரப்புரை தொடங்குவதற்காக திருச்சி செல்வதாக இருந்தார். எனவே அவருடைய பயணத்திட்டம் உள்ளிட்ட அம்சங்கள் இருக்கும்போது காலை இப்போதுதான் அந்த அரை மணி நேரத்திற்கு முன்னதாகத்தான் ஆளுநர் மாளிகையிலிருந்து தமிழ்நாடு அரசுக்கான ஒரு செய்தியாக கொடுக்கப்பட்டது. இது மாதிரி 3:30 அமைச்சராக பொறுப்பேற்க வருமாறு பொன்முடிக்கான அழைப்பை ஆளுநர் தரப்பிலிருந்து கொடுத்திருக்கிறாங்க. இது உச்சநீதிமன்றத்தினுடைய நேரடியான தலையீடு, உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியினுடைய நேரடியான தலையீட்டின் அல்லது உத்தரவின் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு பதவியேற்பு என்பதாக இதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இன்றைக்கு மதியத்திற்கு பிறகு 2:30 பிறகு மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வர இருந்தது. அதற்கு முன்னதாகவே இதுல தன்னுடைய நிலைப்பாட்டை ஆளுநர் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு இடம் இருந்தது. ஆளுநர் தன்னுடைய முடிவை அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இருந்தது. ஏன்னா நேற்றுக்கு அட்டர்னி ஜெனரலே அங்கே பேசும்போது ஆளுநருடைய செயல்பாடுகளை முழுமையாக ஆதரிக்க முடியாத இடத்துல இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பின்வாங்குதலையும் நம்ம பார்த்திருந்தோம். இன்றைக்கும் அட்டர்னி ஜெனரல் இன்னைக்கு நேரில் ஆஜராகி ஆளுநர் தரப்பு விளக்கம் அல்லது ஆளுநர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய ஒரு இடம் இருந்தது. எனவே ஆளுநர் மாளிகையில நேற்றிலிருந்தே பல்வேறு விதமான இது குறித்த ஆலோசனைகள் நடந்து கொண்டிருந்தன. ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவர் பஞ்சாபில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு வழக்கை முன்னுதாரணமாக வைத்துக் கொண்டு இந்த அடிப்படையில் உடனடியாக இவரை பொறுப்பேற்க அழைப்பது என்பது சரியாக இருக்காது என்கிற சட்ட ரீதியான சில ஆலோசனைகளை அவர் பெற்றிருந்தார். அந்த அடிப்படையில் இதற்கான காலதாமதம் என்பது ஆகிக் கொண்டிருந்தது. உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை மிக தெளிவாக இருந்தது. இந்த வழக்கில் அவருக்கான ஸ்டே இன் சென்டென்ஸ் அப்படின்னு வந்த பிறகு அது இரண்டுமே இருக்கக்கூடிய சூழல்ல தற்போதைய நிலையில ஸ்டேட்டஸ் கோவா அவர் மீது எந்த வழக்கும் இல்லை, அவர் மீது எந்த கரையும் இல்லை. இன்னும் சொல்ல போனா ஒரு சிலர் அதுல ஒரு முக்கியமான ஒரு வாத பிரதிவாதங்களை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவருக்கு ஸ்டே தான் வந்திருக்கு, வழக்கிலிருந்து விடுவிக்கப்படல. எனவே அவர் ஒரு குற்றம் அற்றவர் அப்படின்னு சொல்ல முடியாது, இன்னும் டெயின்டட் மினிஸ்டர் தான், கரைபடிந்தவர் தான் அப்படிங்கிற சில வாசகங்களை, சில ஆர்குமெண்ட்ஸ் முன் வச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர்களே அதையும் விளக்கியிருந்தாங்க. அவர் அந்த மாதிரி டெயின்டட் மினிஸ்டர்னு இப்ப சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நீதிமன்றத்தினுடைய சட்ட ரீதியான இன்றைய ஸ்டேட்டஸ் கோல அவர் மீது எந்த குற்றமும் இல்லை. எனவே அவரை அப்படி குறிப்பிடுவதே தவறு, கரைபடிந்தவர் என்று குறிப்பிடுவதே தவறு என்பதையும் உச்சநீதிமன்றம் நேற்றைக்கு தெளிவுபடுத்தியிருந்தது. எனவே அதற்கு பிறகும் கூட ஆளுநருக்கான வாய்ப்பு என்பது வேறொன்றும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒன்று அவர் இந்த முடிவை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும், அல்லது உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு நேரடி உத்தரவாக அது வந்திருக்கக்கூடிய ஒரு இடம் இருந்தது. உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு அதற்கு பிறகு கண்டனங்களை பதிவு செய்து வேறு கடினமான நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டிய ஒரு இடம் வந்திருக்கும். எனவே அந்த இடத்துல இன்றைக்கு 3:30 இந்த பதவியேற்பு என்பது அவர் செய்து வைக்கிறார். இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது மற்ற அமைச்சர்கள் போல அல்ல, பொன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சராக பல இடங்களுக்கு போகும்போதும் பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக ஆளுநருக்கும் அதே போல உயர்கல்வித்துறை அமைச்சருக்குமான மோதலும் கூட தொடர்ச்சியாக பல பல்கலைக்கழகங்கள்ல இருந்தது பார்த்தோம். பல்கலைக்கழகங்கள்ல நேரடியாக ஆளுநர் தலையிடுகிறார், நிர்வாகங்கள்ல தலையிடுகிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை திரு பொன்முடி நேரடியாக முன்வைக்கக்கூடியதை பார்த்தோம். சில நிகழ்வுகளை பொன்முடி பாய்காட் பண்ணாரு. அது அரசினுடைய முடிவாக உயர்கல்வித்துறை அமைச்சராக தன்னுடைய அந்த நிலைப்பாடுகளை எல்லாம் எடுத்திருந்தாரு. எனவே தனிப்பட்ட முறையிலானதாக கூட இந்த இருவருக்குமான ஒரு முரண் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இருந்தது. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை 3 முறை ஆளுநர் ஏற்கவில்லை அப்படிங்கிறது இல்லாம கூட உச்சநீதிமன்றம் ஒரு
இதனுடைய கவனத்தில் எடுத்துக்கொண்டதாக இருந்தது. பேரறிவாளன் விடுதலையில தொடங்கி அப்போதும் உச்சநீதிமன்றம் நேராக உத்தரவிட்டு அவரை விடுதலை செய்தது. தமிழ்நாடு அமைச்சரவைக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் இது என்பதை உறுதி செய்திருந்தாங்க. அதே போல நேற்றைக்கு பேசும்போதும் கூட மாநில அமைச்சரவை எப்படி இருக்க வேண்டும், முதலமைச்சர் ஒருவரை பரிந்துரை செய்த பிறகு அதை நிராகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஆளுநருக்கு எங்கே இருக்கிறது அப்படிங்கிற கேள்விகளையும், உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்த பிறகும் நீதிமன்ற தீர்ப்பை அவர் ஏன் செயல்படுத்தவில்லை அப்படிங்கிற அவருடைய கான்டெக்ட் வரைக்கும் கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க. நடத்தை ஏன் இப்படி இருக்கிறதுங்கிற அளவுக்கு கடுமையான சில கேள்விகளை உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் சந்திரசூட் தலைமையிலான பெஞ்சே கேட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய நேரடியான கண்காணிப்பின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு என்பதனால 3:30 அவருக்கான பதவி பிரமாணம் பதவியேற்பு நிகழ்வு என்பது நடக்கிறது. மீண்டும் உயர்கல்வித்துறை அமைச்சராக அவர் பொறுப்பேற்கிறார். அவரை உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் கடிதம் அனுப்பியிருந்தார். அந்த கடிதத்தை தான் ஏற்க முடியாது என்று ஆளுநர் குறிப்பிட்டிருந்தார். அந்த ஆளுநருடைய அந்த நிராகரிப்பு கடிதத்தை வைத்துதான் உச்சநீதிமன்றத்தை அணுகியிருந்தது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து. தமிழ்நாடு அரசு அணுகியிருந்தது. ஆக்சுவலா தமிழ்நாடு அரசினுடைய வழக்காகத்தான் அது சென்றது. அவர்கள் இதுல ஆர்குமெண்ட் வைக்கக்கூடிய நிலையில ஆளுநருடைய இந்த எல்லா விவகாரங்களையும் முன்வைத்ததுல தான் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் அல்லது இன்றைக்கு வரக்கூடிய வழக்கின் தன்மைக்கு அடிப்படையில் இன்றைக்கு அந்த பதவியேற்பு என்பது மீண்டும் நடக்க இருக்கிறது. எனவே இந்த நிகழ்வுகள் எல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது என்றாலும் கூட இன்று காலையிலேயே அவர் அழைப்பார், 9 மணிக்கு பதவியேற்பு இருக்கிறது என்றெல்லாம் சில ஊடகங்களில் பதிவு செய்திருந்தார்கள். ஆனால் அப்படியான எந்த செய்தியும் ஆளுநர் மாளிகையிலிருந்து அரசு தரப்பிற்கோ அல்லது திரு பொன்முடிக்கோ அல்லது வேறு யாருக்குமோ கொடுக்கப்படவில்லை. எந்த முன்னேற்பாடுகளும் கூட செய்யப்படவில்லை. காலை 11 மணி வரைக்குமே கூட அந்த நிலைப்பாடு தான் இருந்தது. அங்கே பதவி பிரமாணத்திற்கான எந்த விதமான முன்னேற்பாடுகளும் கூட செய்யப்படவில்லை ஆளுநர் மாளிகையில. அதையெல்லாமும் நம்ம காலையிலேயே பதிவு செய்திருந்தோம். ஆனால் இந்த கடந்த 30 நிமிடங்களுக்கு முன்னதாக நடந்த நிகழ்வுகள் இருந்துதான் அவர்களுக்கான அந்த கம்யூனிகேஷன் கொடுக்கப்பட்டது, பதவியேற்புக்கான அழைப்பு கொடுக்கப்பட்டது. நமக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் ஆளுநர் மீண்டும் கூட தன்னளவுல நான் இன்னும் இதுல முழுமையான எனக்கான சட்ட ரீதியான விளக்கங்கள் பெற வேண்டியிருக்கிறது என்கிற நிலைப்பாட்டில் தான் இருந்திருக்கிறார். ஆனால் மீண்டும் அட்டர்னி ஜெனரல் அலுவலகத்திலிருந்து தொடர்பு கொண்டு அவர்கள் பேசிய அந்த அடிப்படையிலும் கூட வேறு வாய்ப்புகள் இல்லை என்கிற இடத்திலிருந்து திரு பொன்முடியை மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்பதற்கான இந்த அழைப்பு என்பது அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிவரஞ்சனி, இது ரொம்ப முக்கியமான ஒரு நகர்வு தான். ஏன்னா இந்த தொடர்ச்சியான மாநில அரசுகள், ஆளுநர்கள் இவர்களுக்கான அதிகாரம் தொடர்பான பல்வேறு சிக்கல்களை தொடர்ச்சியாக கடந்த 2 ஆண்டுகளா நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஏற்கனவே தெலுங்கானால இந்த சிக்கல் ஆளுநருக்கும் அரசுக்குமான சிக்கல் இருந்தது. அதே போல பஞ்சாப் அரசிலும் கூட ஆளுநருக்கும் அரசுக்குமான அந்த முரண் இருந்தது. கேரளாவிலேயும் அதே போல இருந்தது. மேற்கு வங்கத்திலும் இந்த இருந்த சூழல்ல தான் பஞ்சாபுடைய வழக்குல உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஒரு முறை தெளிவுபடுத்தியிருந்தது. ஆளுநர்கள் ரொம்ப இதுல பிடிவாதமான அல்லது அவர்களுக்கான அரசமைப்பு சட்டம் கொடுக்கக்கூடிய விஷயத்திலிருந்து கூடுதலாக நிலைப்பாடுகளை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்து எல்லாம் சொல்லி வந்தாங்க. அந்த பஞ்சாபினுடைய வழக்கிலேயே அமைச்சரவைக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் பற்றியும் உறுதி செய்திருந்தது. தமிழ்நாட்டினுடைய வழக்கிலையும் 3வது முறையாக உச்சநீதிமன்றம் நேரடியாக ஆளுநருடைய முடிவு தவறு, ஆளுநர் இப்படி செய்யக்கூடாது என்கிற ஆளுநருக்கான அதிகாரங்கள் குறித்த கேள்விகளையும் எழுப்பக்கூடிய ஒரு இடத்திற்கு இது வந்திருக்கிறது. ஆளுநரை பொறுத்தவரை தொடர்ச்சியாக இங்கே வந்ததிலிருந்தே அவர் தன்னுடைய கருத்தை நான் குறிப்பிடுகிறேன், ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அரசு சொல்லக்கூடியதை அப்படியே நான் எடுத்து செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்கிற இடத்துல இருந்தார். சில நேரங்களில் நிறைய அவருக்கு அனுப்பப்பட்ட பில்ஸ் பெண்டிங்ல வச்சிருந்ததையும் பார்த்தோம். இதுல எனக்கான காலக்கெடு எதுவும் இல்லை, ஆளுநர் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம், அப்படிங்கிற முடிவெடுக்காமல் இருக்கலாம் என்கிற அந்த நிலைப்பாடுகளை எல்லாம் எடுத்திருந்தார். அதையெல்லாம் தான் மாநில அரசாக இவர்கள் தொடர்ச்சியாக எதிர்நிலையில் இருந்து அதை கண்டித்து வந்தார்கள். மாநிலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு இருக்கக்கூடிய உரிமை, அமைச்சரவைக்கு இருக்கக்கூடிய உரிமை, அமைச்சரவையை வழிநடத்தக்கூடிய முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய உரிமை உள்ளிட்ட அம்சங்கள் தொடர்ச்சியாக பேசப்பட்ட நிலையில இந்த வழக்கும் கூட பொன்முடி அவர்களுக்கான பதவியேற்பு, அதற்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த கெடு உள்ளிட்ட அம்சங்களிலும் கூட மீண்டும் மாநில அரசுகளுக்கு இருக்கக்கூடிய உரிமை என்பதை கான்ஸ்டிடியூஷனலா ஒரு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு அல்லது சட்ட ரீதியாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை, மாநில அரசாங்கங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை என்பது மீண்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறதுங்கிறதையும் சேர்த்தே இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பார்க்க வேண்டியிருக்கு. சிவரஞ்சனி, சாராம்சத்தை விளக்கியமைக்கு நன்றி கார்த்திகை செல்வன்.
உச்சநீதிமன்றத்துடைய கண்டனத்தை தொடர்ந்து தற்போது ஆளுநராக பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார். உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி முதலமைச்சருடைய பரிந்துரை ஏற்று பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுப்பு தெரிவித்திருந்தார் ஆளுநர் RN ரவி. அதனை எதிர்த்து தற்போது தமிழ்நாடு அரசு தொடுத்திருக்கக்கூடிய இந்த வழக்கில் நேற்று உச்சநீதிமன்றம் கடுமையான சில கேள்விகளை முன்வைத்த நிலையில் ஆளுநருடைய செயல்பாடு தொடர்பாக அதிருப்தி தெரிவித்த நிலையில் இன்று 3:30 மணிக்கு பிற்பகல் 3:30 மணிக்கு அமைச்சராக பொன்முடியை பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கான அழைப்பை தற்போது ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியிட்டிருக்கிறார் ஆளுநர் RN ரவி அவர்கள். இதன் மூலமாக பொன்முடி அவர்கள் அமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்கிறார்.